ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஹெச்எம்ஓ அண்ட் பிபிஓ இதை பற்றி இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அப்புறம் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். மெடிக்கல் பில்லிங் பற்றி இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் தமிழில் தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹெச்எம்ஓ பிபிஓ அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ப்ரீஃபாக மெடிக்கல் பில்லிங்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது தெரியாதவங்களுக்கான இன்ஃபர்மேஷன். மெடிக்கல் பில்லிங்ன்ற டேர்ம் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்டாக இது யூஎஸில் தான் இருக்கும். யூஎஸில் இருக்கிற எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் இண்டிவிஜுவலாக இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்கும். இன்கேஸ் அந்த பேஷண்ட்ஸ்லாம் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்கன்னா டேரெக்டாக காசை பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த பர்பஸ்க்காக தான் இன்சூரன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொவைடர்ஸ், அதாவது டாக்டர்ஸ் எல்லாருமே இன்சூரன்ஸ் கிட்டேருந்து தான் பேமெண்ட் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த பேமெண்ட்டை இன்சூரன்ஸ் கிட்டேருந்து வாங்கி நம்ம டாக்டருக்கு கொடுக்கறது தான் இந்த மெடிக்கல் பில்லிங்கோட மெயின் காஸ். இதுதான் அதோட வேலை. இப்போ நம்ம ஹெச்எம்ஓ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஹெச்எம்ஓ அப்படின்னா ஹெல்த் மெயின்டெனன்ஸ் ஆர்கனைசேஷன். இந்த பிளானில் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட இன்சூரன்ஸ் ப்ரைமரி கேர் ஃபிசிஷியனை அசைன் பண்ணிவிடுவாங்க. அவங்கள ப்ரைமரி கேர் ஃபிசிஷியனை பிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கேட் கீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெச்எம்ஓ பிளானில் எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரு ப்ரைமரி கேர் ஃபிசிஷியன் கண்டிப்பாக இருப்பாங்க. அண்ட் தே ஆர் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார் த பேஷண்ட். ஹெச்எம்ஓ பிளானில் ரெஃபரல் இஸ் மஸ்ட். ரெஃபரல் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஐ டிசீஸ் இருக்குது, அவங்க பிசிபி கிட்ட போகிறாங்க. அந்த பிசிபி ஒரு ஜென்ரல் டாக்டராக இருக்கலாம். ஸோ இன் தட் கேஸ் அவங்க என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஐ ரிலேட்டட் டிசீஸ்க்காக வந்திருக்கீங்க, நான் ஒரு ஜென்ரல் டாக்டர், ஸோ நான் ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேஷண்ட்டை வேறு ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்டான டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணுவார். அந்த ப்ராசஸ் பேர் தான் ரெஃபரல். ஸோ இந்த ஹெச்எம்ஓ பிளானில் பேஷண்ட் ரெஃபரல் இல்லாமல் வேறு எந்த டாக்டர்கிட்டையும் போக முடியாது. அவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வில் பி தி ப்ரைமரி கேர் ஃபிசிஷியன். அவங்க ப்ரைமரி கேர் ஃபிசிஷியன் கிட்ட போகாமல் வேறு எதுனா டாக்டர் கிட்ட போனாங்க அப்படின்னா தென் த கிளைம் வில் பி டினைட் அஸ் நோ ரெஃபரல். இந்த ரெஃபரலை வாங்கிறது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா பேஷண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்கேஸ் அவங்களோட ப்ரைமரி கேர் ஃபிசிஷியன் வேறு எதுனா ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னா patient has to inform that he needs a referral so that he can visit a more specialist in that particular disease. இந்த ரெஃபரலை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணுன்னா, ரெஃபரல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் அ லெட்டர். அவங்க ப்ரைமரி கேர் ஃபிசிஷியன் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டருக்கு எழுதியிருப்பார். இந்த மாதிரி இந்த பேஷண்ட் ஸோ பேஷண்ட் என்னோடய ஆஃபீஸை விசிட் பண்ணாங்க, அவங்கள நாங்கள் டயக்னைஸ் பண்ணதில் அவங்களுக்கு இந்த டிசீஸ் இருக்குது, ஸோ he needs your attention. எங்களை மோர் ஸ்பெஷலிஸ்ட் அட்டென்ஷன் தேவைப்படுது, ஸோ நான் இவர் அங்கே ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரல் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி அந்த பிசிபி ப்ரொவைட் பண்ணுவார். இந்த இன்ஃபர்மேஷனை பேஷண்ட்டோட இன்சூரன்ஸ் கிட்டேயும் அந்த பிசிபி அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த கிளைம் பே ஆகும். இல்லைனா பேஷண்ட் அவுட் ஆஃப் நெட்வொர்க் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிருக்காங்க பிசிபி இல்லாமல் அப்படின்னா அந்த பிசிபி இந்த இன்சூரன்ஸில் அப்டேட் பண்ணலை அப்படின்னா தென் த கிளைம் வில் பி டினைட் ஃபார் நோ ரெஃபரல். தென் இந்த ஹெச்எம்ஓ பிளானில் அவுட் ஆஃப் நெட்வொர்க் கவரேஜ் கிடையாது. பேஷண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிசிபி கிட்ட மட்டும்தான் போய் ஆகணும். ரெஃபரல் இருந்தால் அதர் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கலாம். ரெஃபரல் இல்லாமல் அவுட் ஆஃப் நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸை போய் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ஹெச்எம்ஓ பிளான் படி அவுட் ஆஃப் நெட்வொர்க் டாக்டர்ஸ் கவர் ஆக மாட்டாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா, இதில் காஸ்ட் ஷேரிங் இஸ் வெரி லோ. காஸ்ட் ஷேரிங் அப்படின்னா பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது டிடக்டபிள், கோபே, கோஇன்சூரன்ஸ் எல்லாமே லெஸராக இருக்கும். ஏன்னா இதில் எல்லாமே பிசிபி கிட்டேருந்து தான் அவங்க போகிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் இதில் காஸ்ட் ஷேரிங் இஸ் வெரி லோ. அப்புறம் இதோட பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேஷண்ட் அவுட் ஆஃப் நெட்வொர்க் போக முடியாது. அவங்களுக்கு என்ன டிசீஸ் இருந்தாலும் அவங்க பிசிபி கிட்ட மட்டும்தான் அவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருக்கணும். இது எல்லா இடத்துலையும் இந்த பிசிபி ஆக்ட் ஆகுமா அப்படின்னா 99% பிசிபி ஆக்ட் ஆகும் ஹெச்எம்ஓ பிளானில், அன்லஸ் இட் இஸ் அன் எமர்ஜென்சி. இப்போ ஒரு பேஷண்ட் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மெட் ஆகிட்டாங்க, அவங்க நியர்பையில் இருக்க ஏதோ ஒரு டாக்டரை போய் விசிட் பண்ணிட்டாங்க. அந்த கேஸில் மேபி we can appeal with medical records to indicate that this is an emergency service. So
இந்த கேஸில் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்க அவுட் ஆஃப் நெட்வொர்க் போயிருந்தால் கூட எமர்ஜென்சி கேஸ் அப்படின்றனால இன்சூரன்ஸ் தே வில் கவர். அடுத்து நம்ம பிபிஓ அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். பிபிஓ அப்படின்னா ப்ரிஃபர்டு ப்ரொவைடர் ஆர்கனைசேஷன். இது வந்து ஹெச்எம்ஓக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட். இந்த பிபிஓ பிளானில் பேஷண்ட்டுக்கு பிசிபி இருக்க மாட்டாங்க. ஸோ ரெஃபரல்ன்ற ஒரு கான்செப்டே இங்கே கிடையாது. பேஷண்ட் வந்து அவங்களுக்கு அசைன் பண்ண எந்த டாக்டரை வேணால் போய் பார்க்கலாம். ஈவன் அவுட் ஆஃப் நெட்வொர்க் டாக்டர்னு கூட போய் பார்க்கலாம். அப்படி அவுட் ஆஃப் நெட்வொர்க் போயிட்டாங்க அப்படின்னா பேஷண்ட்டோட காஸ்ட் ஷேரிங், அதாவது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஹையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் பிபிஓ. ஹெச்எம்ஓட குவைட் ஆப்போசிட் தான் பிபிஓ. பேஷண்ட்டோட இதோட இந்த பிளானோட அட்வான்டேஜ் என்னென்னா பேஷண்ட் வந்து அவுட் ஆஃப் நெட்வொர்க்கும் போய் பார்க்கலாம். பிசிபின்ற கான்செப்ட் இருக்காது. ரெஃபரல் தேவைப்படாது. வேறு எதனா ஸ்பெஷலிஸ்ட்டை போய் அவங்க பார்க்கணும் அப்படின்னா கூட ரெஃபரல் இல்லாமல் போய் பார்க்கலாம். ஆனால் இதோட பிக்கெஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதில் வந்து பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஹையராக இருக்கும் இன்கேஸ் அவங்க அவுட் ஆஃப் நெட்வொர்க் அப்படி போயிட்டாங்க அப்படின்னா. ஸோ இதுதான் ஹெச்எம்ஓ அண்ட் பிபிஓக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, தேங்க்யூ கைஸ். இது வந்து ஒரு இனிஷியேட்டிவ் தான். இன்னும் நம்ம சேனலில் யூஎஸ் மெடிக்கல் பில்லிங் அண்ட் ஏஆர் காலிங்கை பற்றி நிறைய வீடியோஸ் போட போகிறோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தமிழில் மெடிக்கல் பில்லிங்கை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த ரைட் சேனல். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், like and share this video. Thank you. Bye bye.